ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஒரு ஆண்டுக்கு நாம் எத்தனால் அந்த காலகட்டத்தில் 2012-13 33 கோடி லிட்டராக இருந்தது. 2019 வரும்போது கிட்டத்தட்ட 173 கோடி லிட்டராக மாறிவிட்டது. 3 மடங்கு உயர்ந்துச்சு. 3 மடங்கு உயர்ந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் முறையில் 0.5 நல்ல கவனிங்க, 1 லிட்டர் பெட்ரோல்னு சொன்னீங்கன்னா அதுல எக்ஸாக்டா 0.5%, 1%க்கும் கம்மி. இதற்கு மேல் முயற்சி செய்யவில்லை. ஆராய் என்ற முகம் பிஜேபிக்கு முன் பிஜேபிக்கு பின் இப்போ ஒரு கோரமான முகத்தை நீங்க வரக்கூடிய விவாதத்தை புரிஞ்சுக்கலாம். 2 வருஷத்தில் 100% எத்தனாலுக்கும் அடி போட்டுக் கொண்டிருக்கு. ஆனால் வரப்போ எல்லாருமே சொல்வது, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்வது, நீங்க சொன்ன சுகர் கேன் தண்ணி பிரச்சனையும் பெரிய பிரச்சனை வரப்போகிறது. அது மட்டுமல்ல, ஆயில் சீடில் பெரிய பிரச்சனை வரப்போகிறது. ஆனா யாரும் காப்பாற்றுவதற்கு யாரும் கிடையாது. எல்லாரோட வாகனங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா 25-26 இந்த அடுத்த பினான்சியல் இந்த 1100 கோடி கம்பெனியாக இருக்க சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் திடீரென்று 2200 கோடியாக மாறிவிடும். 2 வருடத்தில் நேற்று 90 கோடியோ 80 கோடி இருந்தார், திடீரென்று 2200 கோடி. ஸோ இவர் குறிவைப்பது பெரிய கேம் பிளான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பொருளாதார வல்லுநர் சிப்பி இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். பெட்ரோலோடு எத்தனால் கலப்பது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2023 தொடங்கிய பெட்ரோலோடு எத்தனால் கலப்பது தொடர்பாக பாலிசி கொண்டு வரப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகரிக்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 20% எத்தனால் கலக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது இருக்கு. இந்த எத்தனால் கலப்பதால என்ன அதை பயன்படுத்தக்கூடிய, குறிப்பாக கார் ஓட்டுறவங்க, இப்போ ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க, இவங்கெல்லாம் இப்போ எத்தனால் கலந்த பெட்ரோலை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அவர்களுக்கு என்ன லாபம் இல்லைன்னா என்ன பாதிப்பு அப்படின்றத பற்றி முழுமையான புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் அரசு தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் அப்படின்றது ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. என்னன்னா, இது இன்னொரு டெஸ்ட் ஃபேஸில் தான் இருக்குது. இன்னும் நாம இதை ஒரு நிலையில தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆய்வு நிலையில் இருப்பதை எப்படி மக்கள் இந்தியா முழுவதும் பயன்படுத்துவதற்கு இவங்க அனுமதிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆய்வு நிலையில தான் இன்னும் இருக்குது. ஆனால் இந்த 20% கிட்டத்தட்ட 80% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முடிவெடுக்க இருப்பதாக ஒரு தகவலும் வருது. இதை பற்றி தெளிவுபடுத்தணும் அப்படின்றத வலியுறுத்தி இன்னைக்கு நம்ம இப்படி பேசி கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் இந்தியாவினுடைய தலைநகரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டமும் கூட நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே இந்த எத்தனாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. என்ன நடக்குது சார்? முதல்ல இந்த எத்தனால் கலக்கக்கூடிய முடிவு அப்படின்றது எப்போது எடுக்கப்பட்டது? அது படிப்படியாக 20% அப்படின்றதை அடைஞ்சிருக்குது அப்படின்னா இதெல்லாம் கடந்து வந்திருக்கு. முதலில் ஏன் எத்தனாலை கலக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இவங்கள் வைக்கக்கூடிய இப்பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வைக்கக்கூடிய ஒரு கருத்தாகப்பட்டது ஃபாரின் ரிசர்வ்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ஆயில் பில் இம்போர்ட் பண்றோம். ஓகே, அதன் பெட்ரோல் டீசல் இறக்குமதி செய்வதற்கு இவ்வளவு பெரிய தொகையை நாம் செலவழிக்கிறோம். அதனால் இதற்கு ஒரு மாற்று தேட வேண்டும் அப்படின்றது இந்த அரசாங்கத்தோட அணுகுமுறை. இதே அணுகுமுறையைத்தான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் முயற்சி செய்தது. ஆனால் இந்த வேகத்தில் நிச்சயமாக முயற்சி செய்யவில்லை. எப்போ இந்த முயற்சி தொடங்கியது? இத்தனால் பிளெண்டிங் பாலிசி, EBP என்று சொல்லக்கூடிய பயோடீசலை கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்றது யார் முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கேன். இந்தியாவின் முக்கிய ஆராய்ச்சி நிறுவனமான ஆட்டோமொபைல் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே கீழே செயல்படக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனம். இதுதான் சர்டிஃபையிங் பாடியும் கூட. சர்டிஃபையிங் பாடின்னு சொன்னா ஆப்வியஸா இந்தியாவில் ஓடக்கூடிய எந்த வாகனமாக இருந்தாலும், மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள் எதுவாக இருந்தாலும், ஒரு அந்த ப்ராடக்ட் சேஞ்சில இருந்து, ஒரு ஃபியூயல்ல இருந்து, லைட்டிங்ல இருந்து, சீட்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரே நிறுவனம் இவர்கள் தான்.
சான்றிதழ் தரக்கூடிய நிறுவனம். இதை வந்து மனசுல வாகனத்தோட பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு எல்லாமே இவங்க கீழே தான் இவங்க ரிசர்ச் பண்ணி பாலிசி இம்ப்ளிமெண்ட் இவர்களை மீறி எந்த ஒரு தனியார் மூலியமா, ஃபார் எக்ஸாம்பிள் ராமர்பிள்ளை எல்லாம் பேசக்கூடிய ஒரு இது இருந்தா கூட அவங்க ராமர் பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க எப்பேற்பட்ட நோபல் லாரட் ஆராய் தான் இதனை முடிவு செய்யும். ஸோ 2000 நிறுவனத்தின் பேர் வந்து ஆராய். ஸோ இந்த ஆராயும் கடந்த அரசாங்கங்கள் 2000 வரை செயல்பட்டதால் வந்து சரி ஓகே முயற்சி செய்து பார்க்கலாம் என்றுதான் வந்து எண்ணெயின் மூலமாக நம் சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் ஆயில் மூலமாக ஒரு முயற்சி செய்ய, ஏன்னா அதிலும் ஒரு ஆல்கஹால் வரைக்கும் முயற்சி செய்து பார்க்கலாமா அப்படி என்று ஆரம்பித்த பேச்சுவார்த்தை எண்ணெய் முயற்சி செய்தார்கள், ஜெட்ரோபா என்று சொல்லக்கூடிய ஒரு விதையை முயற்சி செய்தார்கள். இதெல்லாம் வந்து தோல்வி அடைந்தது என்பது எப்படி என்றால் நீங்க சொன்னீங்களா ஆரம்பிச்சீங்கல்ல, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் முறையில் 0.5 நல்ல கவனிங்க, 1 லிட்டர் பெட்ரோல்னு சொன்னீங்கன்னா அதுல எக்ஸாக்டா 0.5% 1%க்கும் கம்மி. இதற்கு மேல் முயற்சி செய்யவில்லை. ஓகே, ஸோ அது முயற்சி செய்யும் போதே வந்து அந்த ட்ரையல்ஸ் அவங்க வந்து வெளியில அந்த ட்ரையல் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட ட்ராக், அவங்களது பூனாலே ஒரு ட்ராக் இருக்கு. அந்த ட்ராக் ஐ திங்க் ரீசெண்டா இங்கேயும் ஒரு ட்ராக் இருக்குன்னு சென்னையில வந்திருக்கு. அந்த ட்ராக்குக்குள்ள அந்த வாகனங்களை தொடர்ந்து மானிட்டர் செய்வார்கள். வெளியில் பப்ளிக் கிட்ட கொண்டு போவாங்க. அதனை 1 லிட்டர் பெட்ரோல்ல வந்து 50 மில்லி லிட்டர் எத்தனால கலந்து, இல்லைன்னா நீங்க சொன்னது மாதிரி பிற ஏஜென்ட்ஸை கலந்து அந்த அவங்களுடைய சொந்த வாகனத்தை பயன்படுத்தி அதற்காக இருக்கக்கூடிய பிரத்யேகமான ட்ராக்ல ரன் பண்ணி பார்ப்பாங்க. வெஹிக்கிள் எப்படி இருக்கு, அதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்கு, என்ஜினை பாதிக்குதா, சாலை போக்குவரத்துல ஏதாவது தடை ஏற்படுதா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க சொன்ன சாலை போக்குவரத்துல முக்கியமான விஷயம் வருது. என்னன்னா இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை, நான் ஆக்சிலேட்டரை அழுத்தினால், E20 வெஹிக்கிளோட ஆக்சிலேட்டரை அழுத்தினால் நான் எதிர்பார்த்த பவர் கிடைப்பதில்லை, வேகம் குறைகிறது அப்படின்றது ஆப்வியஸா நீங்க சொன்ன அந்த டிராபிக் பிரச்சனையும் வருது. சீரியஸான ப்ராப்ளமா ஓடிட்டு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க பெரிய அந்த டுட்டு போன்றவர்களும் இன்னைக்கு அந்த நீங்க சொன்ன ஜந்தர் மந்தர் போராட்டத்துல இருக்காங்க. ஸோ பூனாவாலா போன்றவர்களும் சொல்லுவதுன்னா, நாங்கள் போட்ட பெட்ரோலுக்கான அறிகுறியே இல்லை, வண்டி வேகம் பிக்கப் இல்லைன்னு சொல்றீங்க. அந்த பிக்கப் இல்லை அப்படின்றாங்க. ஒரு புறம் சேதாரம், ரெண்டு புறம் வண்டி வாகனங்கள் வேகமாக செல்வதில்லை, எஃபிஷியன்சி இல்லை, என்ஜின் அவுட்புட் இல்லை. இது சீரியஸான இஷ்யூ இது ஆக்சுவலா. ஸோ ஒரு என்ஜின் என்பது நம்மளோட ஹார்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னா, ஒரு ரோட் டிராபிக்ல வாகனங்கள்லாம் பாம்பே போன்ற நகரங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் என்பது எல்லாருமே இதை உணர வேண்டிய விஷயம். ஸோ 2000 ஆரம்பிச்ச பிரச்சனையாகப்பட்டது ஒரு 0.5 ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு, அப்பொழுது இபிபி பாலிசி என்று சொல்லும் போது 1.3% வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது வந்து 2003 சரி ஓகே ஒரு நாடு கொடுத்தாங்க, கவர்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துட்டு சரி ஓகே ஜெட்ரோபா இதெல்லாம் ட்ரை பண்ணி அதுக்கு மேல போகவில்லை. ஸோ இந்த நிலைமை கிட்டத்தட்ட 2014 வரை இதே நிலைமை தான் தொடர்ந்தது. கடந்த காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. ஏன்னா மக்களோட விஷயம், வாகனங்கள் வந்து முதலீடு சம்பந்தப்பட்டது, போக்குவரத்து, ஆக்சிடென்ட் கூட ஆகலாம் இதுல. சோ இவ்வளவு விஷயங்களை மனதில் கொண்டு ஆராய் என்பது கடைசி வரை அதற்கு மேல் அது அப்ரூவல் தரவில்லை. இதுதான் ஆராய் என்ற முகம். பிஜேபிக்கு முன், பிஜேபிக்கு பின் இப்போ ஒரு கோரமான முகத்தை நீங்க வரக்கூடிய விவாதத்துல நீங்க அவ்வளவு அழகா புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப 2014 பிஜேபி அரசாங்கம் வருகிறது. நிதின் கட்கரி என்பவர் மத்திய அமைச்சர், ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸுக்கு அந்த துறை வந்து அந்த ஆராயம் அவர்கள் கீழ் தான் வருகிறது. உடனே என்ன பண்றாரு, அந்த 5% என்பதை 5% அதுவே அச்சீவ் பண்ணல, நம்ம 5% எத்தனால் என்பதை, பிளெண்டிங் என்பதை 10% உயர்த்துகிறான். சரி, அப்போ 2003 இருந்து 2014 இடையில 0.5% இருந்து 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, எத்தனால் கலக்கலாம் வந்து, ஆனா வந்து ஆக்சுவல்ல வந்து உள்ள வந்து அவ்வளவு தூரம் போல மேக்ஸிமம் 5% கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா 5% மேக்ஸிமம் கலக்கல. ஆனால் இவர் வந்தவுடன் இவர் செய்த முதல் வேலை, அந்த 5% லிமிட் என்று சொல்லக்கூடிய பிளெண்டிங் லிமிட், அப்பர் லிமிட்டை இவர் 10% என்று உயர்த்தினார். 10% என்று உயர்த்தியவர் அந்த 10% என்பது 2022 உடனே அச்சீவ் செய்து விட்டார். பிளெண்டிங்ல மின்னல் வேகத்தில் செயல்பட்டு ஒரு 8 வருஷத்துல 10% அச்சீவ் பண்ணிட்டாங்க. 10% அச்சீவ் அக்ராஸ் த கண்ட்ரி.
அப்ப அதுக்கு ஒரு தரவாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆண்டுக்கு நாம் எத்தனால் அந்த காலகட்டத்தில் 2012-13 33 கோடி லிட்டராக இருந்தது. 2019 வரும்போது கிட்டத்தட்ட 173 கோடி லிட்டராக மாறிவிட்டது. 3 மடங்கு உயர்ந்துருச்சு. 3 மடங்கு உயர்ந்து புரியுதுங்களா? சோ இது அடுத்து என்ன ஆனது அப்படின்னு கேட்டா, 22 இந்த சக்சஸ் பெனட்ரேஷன் பண்ண முடிஞ்சது. மக்களோட ரியாக்ஷன் பெருசா இல்ல. நம்மளோட நேரேட்டிவ் வந்து மக்கள் கிட்ட பண்ணிட்டோம், செல்லுபடி ஆயிடுச்சு. மக்கள் வந்து வேகத்தில் அவர் வேலையை பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது, சரி ஒரு அடுத்தது முயற்சி செய்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, 22லயே என்ன பண்றாரு, 30க்கு ஒரு டார்கெட் செட் பண்றாரு. 2030 ஆண்டுக்கு ஒரு டார்கெட்டை செட் பண்றாரு. அந்த எத்தனால் பிளெண்டிங் ரேஷியோ என்னவென்றால் 10 to 20% பிளெண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டுமல்லாமல், பெட்ரோல் பங்குகள் இத்தனை பங்குகளையும் உயர்த்துகிறார். இந்தியா முழுவதும் 5000 பெட்ரோல் பங்க்ல இருந்து 6000 பெட்ரோல் வைத்து இந்தியாவில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 1.5 லட்சம் பெட்ரோல் பங்குகள் அது இருக்கு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு கணிசமான பெட்ரோல் பங்குகள் வந்து எத்தனால் பங்காவே மாத்தலாம் அப்படின்னு சொல்லி மாத்திடுறாரு. இது ஒரு பக்கம் 20%. இந்த 22 செட் செய்யப்பட்ட அந்த 20% பிளெண்டிங் டார்கெட் என்பது வேகமாக புஷ் பண்ணி, ஓகே எத்தனால் பிளெண்டிங் பாலிசியை வந்து ஒரு அந்த அவங்க சொல்றதை பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் சொல்றதை வந்து ஒரு அக்ரெசிவ் புஷ் இவர் வந்து பாலிசி புஷ் கொடுத்ததால் 2025 அந்த டார்கெட்டை அச்சீவ் செய்து விடுகிறார். வருஷத்துக்கு முன்னாடியே அச்சீவ் செய்து விடுகிறார். ஓகே, இதுதான் நடந்த. சரி, என் புரிதலுக்காக கேட்கிறேன். இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பெட்ரோல் பங்க்ல போனாலும் பெட்ரோல் வந்து 20% எத்தனால் கலந்த பெட்ரோல். உண்மை. இங்க வந்து நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில மிக மிக ஒரு வில்லங்கமான விஷயமும் அடங்கி இருக்கிறது. அப்படி என்றால், இவருக்கு சிறிது நோய் உள்ளது, இவர் நல்ல மனிதர், இவர் சூப்பர் மனிதர் என்று நீங்க ஒரு பொருளை விற்க வேண்டும். நீங்க ஆர்கானிக் தக்காளி, இது நாட்டு தக்காளி என்று விற்கிறீர்கள், இல்ல நாட்டு கோழி என்று விற்கிறீர்கள், பிராய்லர் வைத்துக் கொள்ளலாமா? அப்படி என்றால் இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை தனியாகத்தானே விற்க வேண்டும். ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். சோ இதுதான் சர்வதேச முறையும் அணுகுமுறையும் இதுதான். ஓகே, இது எத்தனால் கலந்த பெட்ரோல், இது எத்தனால் கலக்காத பெட்ரோல், இது வேணா நீ போட்டுக்கலாம், இதையும் நீ போட்டுக்கலாம். சோ இப்ப போராட்டங்கள் நடப்பது எதற்கு என்றால் 2 விஷயங்களுக்கு நடத்துகிறேன். நீங்கள் எல்லாம் வந்து பிரேசிலை கை காட்டுகிறீர்கள், அமெரிக்காவை கை காட்டுகிறீர்கள், ஜப்பானை கை காட்டுகிறீர்கள். ஆனால் அங்கெல்லாம் எத்தனால் கலந்து இருக்கிறது. E0 முதல் E100 வரை அந்தந்த நாட்டுக்கு ஏற்றாற் போல 27, 20, 10, 100 வரை இருக்கிறது. ஆனால் தெளிவாக அந்த டிஸ்பிளே அங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த பெட்ரோல் வேண்டும் ஃபில் பண்ணும்போது, கன் கையில் வரும்போது, வாகனத்திற்கிட்டே வரும்போது, அது 2 சக்கரமா இருந்தாலும் சரி 4 சக்கரமா இருந்தால் உங்களுக்கு என்ன பெட்ரோல் வேண்டும் அப்படி என்பது தெளிவான சர்வதேச பிராக்டிஸ். 5% இருக்கும், 20%, 100% எத்தனால ஓடக்கூடியதும் இருக்கு. ஆனால் அதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஆராய் போன்ற நிறுவனங்கள் இது வந்து அந்த சர்டிபிகேட் கொடுத்துறான். வண்டி வாகனம் வாங்கும் பொழுது இது வந்து 100 கம்ப்ளைண்ட், இது 20 கம்ப்ளைண்ட், இதுக்கு மீறி போடாதீர்கள். வாகன டாக்குமெண்ட்டை நீங்க விற்கும் போதே உங்களுக்கு சொல்லிதான் கொடுப்பார்கள். சார், இந்த வண்டியில் வந்து இது E20 கம்ப்ளைண்ட் கார், இது வந்து E30 கம்ப்ளைண்ட் கார், இது E85 கம்ப்ளைண்ட் கார் அப்படின்னு சொல்லிதான். மாறி போட்டீர்களானால் வாகனம் மொத்தம் பழுதடைந்துவிடும். அப்படியாகவே வாகனத்தை உற்பத்தி செய்யறாங்க. அப்படி ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய ஆராய் போன்ற நிறுவனங்கள் தெளிவாக உத்தரவிட்டிருப்பது என்னவென்றால், சர்வதேச வாகன உற்பத்தியாளர்களுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட், வெஹிக்கிள் டாக்குமெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மேனுவல் என்று சொல்லக்கூடிய மிக மிக தெளிவாக இருக்கும். இங்குதான் இந்த ஆராய் பிரச்சனை வருகிறது. அப்படி என்றால் நீங்கள் ஏன் இதை தெளிவுபடுத்த மாட்டீங்க? சோ ஆராய் தான் இப்ப வந்து இவர்களுக்கு வந்து கைப்பாவை ஆகிவிட்டார். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் கூறியதுக்கும் நான் இங்கே அப்படியே எடுத்து வரும்போது, அப்படி என்றால் முதல் பிரச்சனை இந்த பிரச்சனை எது, உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்க ஏன் மறுக்கிறீர்கள்? 1. 2வது பிரச்சனை மிக பிரச்சனையாக பார்ப்பது என்னவென்றால், நீங்கள் வந்து 50% இல்லை 20% யூஸ் பண்ணும்போது அப்போ வந்து அந்த எத்தனால் என்று சொல்லக்கூடிய பொருளின் விலை ஒரு பர்ச்சேஸ் பிரைஸ் என்று சொல்லக்கூடியது வெஜிடபிள் ஆயில்ல இருந்து எடுக்கக்கூடியது, அதே வந்து மெய்ஸ் ஆயில்னு சொல்றாங்க, கார்ன் ஆயில்னு சொல்றாங்க, இல்லாட்டி வந்து சுகர் கேன்ல இருந்து மொலாசஸ் மூலியமா எடுக்கக்கூடிய எத்தனால் சொல்லும் போது சராசரியாக அதன் விலை 60 ரூபாய் தான் லிட்டர். அப்படி என்றால் நீங்கள் எங்களுக்கு எத்தனால் கலந்த பெட்ரோலின் விலை கம்மியாக இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க?
அது அடுத்த மக்களின் கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. இதற்கும் இவர்களிடமிருந்து பதில் கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இந்த இந்த பிரச்சனைகளுக்கு இடையே தான் இந்த சுப்ரீம் கோர்ட் பிரச்சனை வரும்போது, சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆச்சு? சுப்ரீம் கோர்ட்ல நடந்த பிரச்சனை என்பது என்னன்னா, விஐஎன் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய விஐஎன் அக்ரோ டிஸ்டிலரிஸ் கர்நாடகாவில் இயங்கக்கூடிய ஒரு டிஸ்டிலரிஸ்ல தான் இது வந்து உங்களுக்கு தெரியும். டிஸ்டிலரிஸ்ல இருந்தா வந்து எத்தனால் எடுக்க முடியுன்றது. ஏன்னா வந்து போர்ட்டபிள் லிக்கர் அங்கதான் வரும், இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அங்கதான் வரும். ஸோ அங்கே வந்து என்ன பண்றார்கள்னா, பாரத் பெட்ரோலியம் வந்து எங்களுக்கு இந்த எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம், ஆக்சலரேட்டட் எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் நீங்க எல்லாம் பண்றீங்க, கிட்டத்தட்ட வந்து ஆண்டுக்கு ஆண்டு இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கக்கூடிய டார்கெட், ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் செட் பண்ணியிருக்கக்கூடியது வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1000 முதல் 1500 கோடி லிட்டர். ஓகே, கோடி லிட்டர்கள் எண்ணெய் நிறுவனங்களுக்கு தேவைப்படுது, எத்தனால் தேவைப்படுது. அதை யாருக்கிட்ட இருந்து வாங்கணும்? டிஸ்டிலரி கிட்ட இருந்து தான் வாங்கணும். ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க தான் இவ்வளவு அக்ரெசிவ் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் வச்சிருக்கீங்களே, எங்களுக்கும் வந்து கொஞ்சம் சப்ளைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்கள் மதுபானம் தயாரிப்பதற்கு தேவைப்படுது, நாங்கள் மதுபானம் தயாரிக்க, ஆனா விற்பது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி தான் வந்து வாங்கிக்கணும், பையர் அவங்க தான். சரி, அவங்க வாங்கி வைத்து இதோட அவங்களோட பிளெண்டிங் பிளான்ட்ல மிக்ஸ் பண்ணிப்பாங்க. சரி. ஸோ பிளெண்டிங் பிளான்ட் ஓஎம்சி கிட்ட தான் இருக்கும், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி கிட்ட இருக்கு. இப்போ வந்து இவர்கள் எங்களிடம் கொஞ்சம் கூட வாங்கி கொள்ளுங்களேன், இந்த வருஷம் வந்து போன வருடம் வந்து எங்களுக்கு சுகர் ப்ரொடக்ஷன் நல்லா இருந்தது, அதனால வந்து எத்தனாலும் நிறைய வந்தது, கொஞ்சம் கூட வாங்கி. இல்ல முடியாது அப்படி என்று சொன்னவுடன் இந்த கம்பெனி ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜூன் 30 அந்த ஹியரிங் வருதுன்னு நினைக்கிறேன். அப்ப திரு அட்டோர்னி ஜெனரல் என்பவர் என்ன பண்றாரு, ஒரு வாதம் வைக்கிறார். இதனை இப்பொழுது நீங்கள் தலையிடாதீர்கள், நீதிமன்றம் தலையிட வேண்டாம், இது வந்து ஒரு முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கு, எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் வந்து எல்லாருக்கும் வந்து பிரித்து கரெக்டா, அதுவும் வந்து பெரிய தேவை இப்பொழுது இல்லை என்று ஒரு பதில் சொல்லுகிறார். அந்த தேவை ஏன் இல்லை என்று சொல்லுகிறார் கேட்டீங்கன்னா, இல்லை, இந்த எத்தனால் என்பதே இன்னும் பயிற்சி முறையில் தான் சென்று கொண்டிருக்கிறது, வாகனங்களில் ஆய்வு முறையில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுது, உடனே மீடியாக்கள் வந்து இதனை அடுத்த கேள்வி கேட்கணும். அப்படி என்றால் நாங்கள் இந்தியர்கள், ஃபெடரல் போன்ற பத்திரிகை, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்தியர்கள் என்ன டெஸ்டிங் ரேட்டா, லேப் ரேட்டா, இல்லாட்டி கினியா பிக்கா அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. சரி, இப்போ சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 20% எத்தனால் கலப்புது அப்படின்றது இன்ன வரைக்கும் ஆய்வு நிலையில தான் இருக்கு, கமர்ஷியலா 100% கொண்டு போய் நாங்க சேர்க்கல அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல அரசு சொல்லுது. ஆக்சுவலா அந்த ஆய்வு அப்படின்றது மக்கள் மீதும் நடத்தப்படுது. உண்மை. தனியாக அவங்க வந்து ஒரு ஃபெசிலிட்டி வச்சுக்கிட்டு, அவங்க ஆல்ரெடி ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க, செய்யல. அதுதான் ஆராய முதலே சொல்லிட்டேன். இப்ப எல்லாருமே கேட்பது, அப்படி என்றால் நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறீர்களா, அந்த ஆராய்ச்சி எங்கு செய்ய வேண்டும், அந்த ஆராய்ச்சியின் ரிசல்ட் எங்கே? அடுத்த கேள்வி. இவர் போட்ட கேள்வி வேற, விஎன்எஸ் டிஸ்டிலரி என்று சொன்னவர் கேஸ் வேற. ஆனா அதை வைத்துக் கொண்டு மீடியாக்களும் பொதுமக்களும் டுட்டு போன்றவர்களும் சூனாவாலா போன்றவர்கள் கேட்பது என்னவென்றால், அப்படி என்றால் ஆராய்ச்சியில் இருக்கும் காலகட்டத்தில் எப்படி வந்து ஜூன் 20-25 அன்று நிதின் கட்கரி வந்து நேஷன் வைடு வந்து 85க்கு போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. E85 85. So இது 85% ஒரு பாலிசியா கொண்டு வர இருக்காங்க. இது phase 1. இது சப்போஸ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அனதர் 2 வருஷத்தில் 100% எத்தனாலுக்கும் அடி போட்டு கொண்டிருக்கிறார். அதெல்லாம் அவங்களோட டார்கெட்டா இருக்கு. ஆனா இன்னும் 20% இன்னும் வந்து ஆய்வு நிலையில தான் இருக்கு. ஆய்வு நிலையில் தான் இருக்கிறது. டெஸ்டிங் ஃபேஸ் தான். டெஸ்டிங் ஃபேஸ். இந்த ஆய்வை பத்தி பேசணும்னு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். ஆகஸ்ட் 12, 2025 அன்று பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணது, ப்ரெஸ் ரிலீஸும் வருது. நீங்கள் உபயோகிக்கக்கூடிய பெட்ரோலை வந்து சற்று வந்து பக்குவமாக உபயோகங்கள், தண்ணி படாமல் பார்த்து கொள்ளுங்கள், சில பிரச்சனைகள் வரக்கூடியது, சில கம்ப்ளைண்ட்டும் வருகிறது அப்படி என்று ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இதை வைத்து திரு தேஷ்பாண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு மும்பாயை சேர்ந்த ஒரு அட்வொகேட் என்பவர் ஒரு RTI அப்பீல் செய்கிறார். இதே ஆராய்க்கு எதிராக இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, பெட்ரோலியம் ஆயில் மினிஸ்ட்ரி நோட்டிபிகேஷன். அப்படி என்றால் உங்களோட அந்த ஆய்வுகள் என்னதான் பிரச்சனை, அதை எங்களுக்கு பப்ளிக்காக வெளியிடுங்கள், எங்களுக்கு தெரிந்தாக வேண்டும் அப்படி என்று ஒரு முறை வைக்கிறார். எத்தனால் கலந்த அந்த பெட்ரோல்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன அதோட எஃபிஷியன்சி என்ன,
நீங்க ஆய்வு செஞ்சீங்களா அந்த முடிவுகள் என்ன இதை சைட் பண்ணி தான் சொல்லுகிறார். எதனை சைட் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் நீங்க கொடுத்த நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் 12 2025 அந்த பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி வந்த நோட்டிபிகேஷனை வைத்து இந்த மாதிரி வாகனங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுகிறதாமே, இதனை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஆகஸ்ட் 12 2025 வந்ததற்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் தூங்கிவிட்டு மே 2026 மே 13 மே 14 அன்று இது ஹைலி கான்பிடென்ஷியல். இது எப்படி சார் கான்பிடென்ஷியல் ஆகும்? மக்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் அதனுடைய எஃபிஷியன்சி என்ன, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத வெளிப்படுத்துங்கன்னு கேட்கறது எப்படி கான்பிடென்ஷியல் ஆகும்? நான் சற்று ஒரு வித்தியாசமான கருத்து சொல்லுகிறேன். ஒரு மிகவும் வெளிப்படையாக மக்கள் மீது அவ்வளவு அக்கறையாக இருந்த அராய் நிறுவனம், அதனால்தான் நான் அராய் பிஜேபிக்கு முன் அராய் பிஜேபிக்கு பின் என்று குறிப்பிட்டேன். ஸோ இப்போ கான்பிடென்ஷியல் நிறுவனம் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் ட்ரேட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், கமர்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்று நடந்தது. பொதுமக்கள் நலன் வரும்போது கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் எங்க சார் வருது? இவர் விடவில்லை. ஸோ இவரோட ஆர்டிஐ இது பெட்டிஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்டது. ஓகே, கொடுக்க முடியாது என்று. மறுபடியும் என்ன செய்கிறார் என்றால் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மறுபடியும் இன்னொரு அப்பீல் வைக்கிறார். அப்பீல் வைத்தவுடன் செக்ஷன் 8 ஆஃப் தட் ஏதோ ஆர்டிஐ ஆக்ட் சைட் பண்ணி இது ஹைலி கான்பிடென்ஷியல் அண்ட் சீக்ரெட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த கவர்மெண்ட், இது பொதுமக்களுக்கு பகிரக்கூடிய தகவல் அல்ல என்று அப்பீலும் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது. சோ அப்படி என்றால் சந்தேகங்கள் எல்லாருக்கும் விவாதங்கள் இந்த கடந்த ஒரு பக்கம் இங்க எக்ஸ்பெரிமெண்ட் என்று இவரே சொல்லிவிடுகிறார். எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிடுறாரு நீதிமன்றத்திலேயே. சோ இது எல்லாம் ரிசல்ட் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது அக்ராஸ் த கண்ட்ரி. இப்ப எல்லார் வாகனங்களிலும் நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடிய 2 வீலராக இருந்தாலும் காராக இருந்தால் அந்த வாகனத்தில் நிச்சயமாக அந்த பெட்ரோல் சென்று இருக்கும். ஏனென்றால் இவர்களும் தனியா கொடுப்பது இல்லையே. சரி, இப்ப வாகன ஓட்டிகள் தரப்புல இருந்து இல்ல அவங்களுடைய அசோசியேஷன் தரப்புல இருந்து ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கப்படுதா? குற்றச்சாட்டு வைக்கப்படும். என்ன சொல்றாங்க? சயாம் பொறுத்தவரை, சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ், ஓகே, அதுதான் வாகன உற்பத்தியாளர்களின் சங்கம். இதற்கு மேல் இன்னொரு நிறுவனம் இருக்குது, ஜாட்டோ டைனமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய வெஹிக்கிள் இன்டெலிஜென்ஸ். இவர்கள் 2 பேருமே சொல்வது என்னவென்றால் அரசாங்கம் மிகவும் அவசரப்படுகிறது, இதனை சற்று பரிசீலிக்க வேண்டும். 20% அதிகம், 20% மேல் போகிறது அறிவுரை அல்ல, நல்லதல்ல அப்படி என்று சொல்கிறேன். இந்த 2 பேர் சயாம் என்று சொல்லு. அது மட்டுமல்ல, இந்தியாவின் மிகப்பெரிய உற்பத்தியாளர்களான மஹிந்திராவோட சிஇஓவும் டிராக்டர் டிவிஷன் அண்ட் ஆட்டோ டிவிஷனோட சிஇஓவும், அதே போல கிர்லோஸ்கர் டொயோட்டா, டொயோட்டா கார் நிறுவனம் இந்தியாவோட தலைவரும் இதே பதிலைத்தான் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் 80 போவது தப்பல்ல, ஆனால் இதனை கொஞ்சம் அந்த ரிசல்ட்ஸை மக்களுக்கு தெரியப்படுத்தி விட்டு நீங்கள் இதே பதிலை தான் ஆராயதான் கை காட்டுகிறார்கள். ஆனால் இன்று வரை திரு நிதின் கட்கரியிடம் வரும் ஒரே பதில், இது நமக்கு ஃபாரெக்ஸ் சேவிங்ஸ் நிறைய கொடுத்திருக்கு, வெளிநாட்டுல இருந்து அளவுக்கு ஆயிலை இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, கம்மி பண்ணிருக்கு என்று அதனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதிகமா செலவாகிறது தடுக்கப்பட்டது. இது நியாயம், ஒரு வேளையில ஏத்துக்க முடியும். அடுத்த கேள்வி, இதை பயன்படுத்துவதால் வாகனங்கள் என்ன பிரச்சனை, வாகன ஓட்டிகள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க? அவங்களுக்கே தெரியாம அந்த பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அது இப்ப நீங்க நான் ஒரு டிவிஎஸ் வாகனம் வைத்திருக்கிறேன், இல்ல சில இப்ப மாருதி சில வாகனங்கள்லாம் ரொம்ப செலவே வராது. பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் வரும், 200 ரூபாய் வரும். இப்ப 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலர் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் அவர்கள் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லுவது என்னவென்றால் ஃபியூயல் லைனை பாதித்து விடும். இது ரப்பரை உருக்கிவிடும். எத்தனால் பெட்ரோல் ரப்பரை உருக்காது. ரப்பர் லைன் உள்ளுக்குள்ள இருந்தாலும் சீலிங் இருந்தாலும், சீலிங்னு ஒன்று இருக்கும், என்ஜின் பாயிண்ட் நடுவில் வரக்கூடிய அந்த சீலிங்கை கரைச்சிரும். ஸோ அதனை அழித்து விடும். 1. அது 2வது இது என்ன செய்யும் என்றால் என்ஜினை பாதித்து விடும். என்ஜினை பாதித்து விடும் என்று கரெக்டாக சொல்ல வேண்டும். இது ஜெனரேட் பண்ணக்கூடிய எமிஷன்ஸ் வெளியிலும் செலுத்தக்கூடிய எமிஷனும், வாகனத்துக்குள் சோக்காகக்கூடிய அந்த ஃபியூவல் பாயிண்ட் இருக்கு பாருங்க, இன்ஜெக்ஷன் பாயிண்டில் ஏறி அதனால் வரக்கூடிய பராமரிப்புகள் மிக மிக அதிகம். சோ அதைத்தான் நீங்கள் அழகாக செலவு அதிகரிச்சு
வாகனத்தோட உங்களை அறியாமல் வாகனம் வந்து அடிக்கடி ஸ்டார்டிங் ட்ரபிள் வரக்கூடியது. காராக இருந்தாலும் சரி, இருசக்கர வாகனமாக அடிக்கடி வந்து வாகனங்கள் வந்து வேகமாக செல்லாதது போல் ஒரு உங்களுக்கு பிரச்சனை. அதனால் நீங்கள் வந்து இப்பொழுது மெக்கானிக்குகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், 2023க்கு முன் உற்பத்தியான கார்களாக இருந்தால் நீங்கள் வந்து சேஃபாக, ஏன்னா எந்த பெட்ரோல் பங்க்ல போய் நீங்க எந்த பெட்ரோல் போடுவீங்க, அதனால வந்து மாசத்துக்கு ஒரு முறை ரெகுலராகவே வந்து வாகனத்தை பராமரிப்பு செய்து கொள்ளுங்கள் என்பது ஒன்று. அது மட்டுமல்ல, ஒரு 20 மைலேஜ் தரக்கூடிய 20 கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு தரக்கூடிய மைலேஜ் என்று சொல்லக்கூடிய காரில் இன்று 10 லிட்டர் தான் மைலேஜ் வருகிறது. ஏறக்குறைய பாதியா குறைஞ்சிருச்சு. சோ அப்ப செலவீனம் இன்னொரு பக்கமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. மக்களோட செலவீனம் அதிகமாயிடுச்சு. மக்களோட வாகன பராமரிப்பு, வாகனோட இது ஃபியூல் சம்பந்தப்பட்ட செலவீனமும் அதிகமாகி உள்ளது. அது மட்டுமல்லாது மற்ற பிரச்சனை என்று சொல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, இது வந்து மொத்தமாக கடைசியில் வந்து ஒரு நல்ல வாகனம் வந்து ஒரு 10 வருடம் ஓடக்கூடிய வாகனம் என்று சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட பாதியாகவும் லைஃப் குறைந்துவிடும். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களா, மற்ற நாடுகள்ல எத்தனால் கலந்த பெட்ரோல் தயாரிக்கிறாங்க. ஆனா அந்த எத்தனால் கலந்த பெட்ரோலில் சிறப்பாக ஓடக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்ட என்ஜின் கொண்ட வாகனங்களை அவங்க தயாரிக்கிறாங்க. உண்மை, அதை சொல்லியே தயாரிக்கிறாங்க. இதற்கென்று சில சர்க்கியூட்டுகள் வர வேண்டும். இங்க அந்த மாதிரியான வாகன தயாரிப்பு இன்ன வரைக்கும் இல்லை. E20க்கு இருக்கிறது. E20க்கு சில கார்கள் வந்து அது மஹிந்திரா கார்களிலும் E20 என்று இது E20 கம்ப்ளைண்ட் சொல்லி இப்ப சப்போஸ் இவர் வந்து E80 போகிறார் என்றால் அந்த E80 கார் வந்து இந்த பெட்ரோல் வந்து இதுல போய் E20ல போடக்கூடாது. சோ அப்படி என்றால் அதனால்தான் இவர்கள் சொல்லி இது வந்து இப்ப மஹிந்திரா சிஇஓ சொல்வதோ இல்ல வந்து டொயோட்டா சொல்வதோ, இவ்வளவு வேகமா போனா நாங்களும் தயாராக வேண்டும். இதில் ஏன்னா உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம், கார் நிறுவனங்கள் என்பது மிகப்பெரிய முதலீடு, 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி முதலீடு செய்ய வேண்டும். டக்குன்னு முயற்சி பண்ண முடியாது. அதனால்தான் இதனை 8 முதல் 10 வருடங்கள், இன்ஃபேக்ட் பிரேசில்ல பண்ணியிருப்பது 30 வருடம். ஒரு E0 to E30 போயிருக்கிறது கிட்டத்தட்ட 30 வருடத்தில் படிப்படியாக சென்று. ஏனால் உற்பத்தியாளர்களுக்கும் பிரச்சனை, கார் வைத்திருப்பவர்களுக்கும் பிரச்சனை, கிட்ட மாற்ற வேண்டும் அல்லவா? உடனடியாக நாளைக்கு மாற்ற முடியாது, வாகனத்தை மாற்ற முடியாது. சோ அதனால்தான் இவ ஏன் நிதின் கட்கரி அவ்வளவு வேகமாக செயல்படுகிறார் என்பது எல்லாரோட நேரடியான குற்றச்சாட்டு. என்னுடைய கேள்வியும் அதுதான் சார். பாயிண்ட்டுக்கு வருவோம். நிதின் கட்கரி ஏன் இவ்வளவு வேகமா செயல்படுகிறார், ஏன் வந்து எத்தனாலினுடைய அளவை அதிகரிக்கணும்னு விரும்புறார்? ஓகே, இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், இந்தியாவில் வந்து முன்னாடி அக்ரிகல்ச்சரல் லாபிலேயே வந்து 2 பவர்ஃபுல் லாபி தான் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து வீட் லாபி, ஒண்ணு வந்து சுகர் கேன் லாபி. ஒண்ணு கரும்பு, கோதுமை. ஏனென்றால் வந்து வீட் லாபி என்று சொல்லக்கூடியது சராசரியாக ஒரு ஆண்டுக்கு அந்த இந்த பெல்ட், தட் இஸ் வந்து வட இந்தியா, நார்த் வெஸ்ட் இந்தியா பெல்ட், ஹரியானா, ராஜஸ்தான், அந்த பெல்ட் உற்பத்தி செய்யக்கூடியது ஒரு ஆண்டுக்கு 1200 லட்சம் டன். அதுல வந்து அந்த காஞ்சஸ் பிளேன்ல. அது போல இந்த சென்ட்ரல் இந்தியா பிளேன், அதுல வந்து மெயினா மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ், டு ஸ்மால் எக்ஸ்டென்ட் கர்நாடகா, நாமெல்லாம் தமிழ்நாடெல்லாம் சிறிய இதுதான் மாநிலம் தான். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய உற்பத்தி சுகர் கேன் என்று ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 4500 லட்சம் டன் சுகர் கேன் உற்பத்தி செய்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 35 முதல் 40% வந்து உற்பத்தி வந்து மகாராஷ்டிரா லாபியும் உத்தரப்பிரதேஷ் லாபியும் டிக்டேட் செய்கிறது. இதில் வருகிறவர் தான் திரு நிதின் கட்கரி என்பவர். அவருடைய நிறுவனமாகப்பட்டது பூர்த்தி குரூப் என்று சொல்லக்கூடிய நிறுவனம். அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். அவர் பேர், ஒருத்தர் பேர் வந்து சாரங்கி, இன்னொருத்தர் பேரு நரேன் கட்கரின்னு பேர் வரும். இவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட 1980 முதல் இந்த பூர்த்தி குரூப் என்று சொல்லக்கூடியது ஒரு சியான் அக்ரோ லிமிடெட்னு ஒரு கம்பெனி, அதுக்குள்ள பூர்த்தி குரூப்புக்குள்ள இருக்கிறது. அதில் நிறைய வியாபாரங்கள் நடக்குங்க. அது வந்து சுகர் ட்ரேடிங் பண்றாங்க, எல்பிஜி பாட்டிலிங் பண்றாங்க, ஃபேன் விற்கிற வியாபாரம் பண்றாங்க. எல்லாத்தையும் ஒரு டிப்பிக்கல் ஒரு அந்த குஜராத்தி ட்ரேடிங் கம்பெனி. ஸோ 85 ஆரம்பிக்கப்பட்ட சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் 2024 வரை ஆண்டு வருமானம் சராசரியாக 80 கோடிக்கும் கீழே.
80 கோடிக்கும் டாப் லைன் ரெவென்யூ அதுல இருந்து வரக்கூடியது ஒரு 1.5 கோடி, சில ஆண்டுகள்ல லாஸும் காமிச்சிருக்காங்க. ஓகே, அதுவரை சியான் அக்ரோவின் பங்கு சந்தையில் பிஎஸ்சி என்எஸ்சியில் இருந்த பங்கின் விலையும் பார்த்தீர்களானால் சராசரியாக ஒரு 120 முதல் 200 ரூபாய் தான் இருந்தது 2024 முதல். நான் சொன்ன அந்த பிளெண்டிங் தட் இஸ் வந்து 20 அச்சீவ் செய்து விட்டோம், அதனால் வந்து அடுத்தது வந்து 85 நோக்கி நகர்வோம் என்ற ஒரு திட்டம் தீட்டுகிறார்னு சொன்னாங்களா. ஸோ இப்பொழுது அந்த நியூஸ் வந்த உடனேவே, ஒரு ஜூன் மாதம் வாக்கில் வந்த உடனேவே அந்த பங்கின் விலையும் ஏறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த 20% 15லிருந்து 20 ஆக்கும் போது இந்த கம்பெனி ஆகப்பட்டது எவ்வளவு வளர்ந்தது என்று கேட்டீர்களானால் 24 நான் சொன்னது 90 கோடி, 100 கோடி என்றே வைத்துக் கொள்ளுங்க. திடீரென்று இந்த கம்பெனி 24-25 ஃபினான்ஷியல் இயர் 23-24 90 கோடி என்று சொன்னது 24-25 இது ஒரு 1000 கோடி பிளஸ் ஆக மாறிவிடுகிறது வருமானம். அவ்வளவு பெரிய ஜம்ப். ஏன்னா இவங்க வந்து எத்தனால் வந்து அந்த லெவலுக்கு வந்து இவங்க மார்க்கெட் ஷேரை எடுத்து புஷ் பண்ணிருக்காங்க. நான் முன்பு ஒரு டேட்டா சொன்னேன்ல, தட் இஸ் வந்து ஒரு 173 கோடி லிட்டர் வாங்கி கொண்டிருந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் திடீரென்று 25-26 இன்று வாங்கி கொண்டிருக்கும் எத்தனால் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1100 1200 கோடி லிட்டர்கள் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அதில் இவர்கள் பங்கு வந்து கணிசமா, இவர்கள் என்றால் இவரோட இது சியான் அக்ரோ மட்டுமல்ல, இவர்களோட பினாமி கம்பெனிகள் எல்லாம் சேர்ந்து கணிசமான தொகை வந்து இப்பொழுது எத்தனாலை இந்தியாவில் புஷ் செய்து கொண்டிருக்கிறது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி வழியாக. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா 25-26 அடுத்த பினான்சியல் இந்த 1100 கோடி கம்பெனியாக இருக்க சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து திடீரென்று 2200 கோடியாக மாறிவிடுகிறது. 2 வருடத்தில். நேற்று 90 கோடியோ 80 கோடி இருந்தவர் திடீரென்று 2 ஆண்டுகள 2000 கோடி 2200 கோடி. சோ இவர் குறிவைப்பது பெரிய கேம் பிளான் 85 அச்சீவ் செய்து விட்டால் இவருக்கு இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய அதானி கம்பெனியாக கூட மாறிவிடும். அதுதான் இவர் குறிவைக்கிறார். நான் அந்த திட்டத்தை தெளிவாக சொல்கிறேன். எப்படி என்றால், இந்தியாவின் வாகன எண்ணிக்கை என்று சொல்லப்படுவது இன்று 25 கோடி பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடிய வாகனங்கள். அதில் 22.5 கோடி 23 கோடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது வந்து இருசக்கர வாகனங்கள் எல்லாமே பெட்ரோலில் தான் இயங்குகின்றன. அது தவிர ஒரு 2.5 கோடி வாகனங்கள் வந்து 4 சக்கர வாகனங்கள், கார். இவை இரண்டும் சேர்த்தால் 25 கோடி வாகனத்தில் கிட்டத்தட்ட இந்த 2 வீலர் என்று சொல்லக்கூடியது 2/3, தட் இஸ் வந்து 1100 1200 கோடி லிட்டர் எத்தனால் வந்து கிட்டத்தட்ட 2/3. அப்ப எங்க போகும்னு கேட்டீங்கன்னா இங்க போகும், 2 வீலருக்கு போய் E20 ரேஷியோ வச்சு நீங்க போயிடும். பாக்கி எங்க காருக்கு வந்துடும். இவர்கள் குறிவைப்பது என்னவென்றால் 2 விஷயம். 2030க்குள் இந்தியாவின் வாகன எண்ணிக்கை, குறிப்பாக 2 வீலர்களின் வாகன எண்ணிக்கை என்று சொல்லப்படுவது, 2 வீலரும் காரும் சேர்த்து எதிர்பார்க்கப்படுவது 30 கோடி வாகனங்கள். 5 கோடி இன்க்ரீஸ் பண்ண 5 கோடி. அதே காலகட்டத்தில் இந்தியாவின் கேசலின் ப்ரொடக்ஷன் சேல்ஸ் எப்படி வேணா எடுத்துக்கோங்க. இந்த வருடம் 2025-26 OMCக்களால் உற்பத்தி செய்யப்பட்ட விற்கப்பட்ட மொத்தம் கேசலின் என்பது பெட்ரோல் 5000 கோடி லிட்டர்கள். 2030 OMCக்கள் எதிர்பார்ப்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த கேசலின் சேல்ஸின் அளவு 5900 முதல் 6000 கோடி லிட்டர். ஸோ இந்த 6000 கோடி லிட்டருக்கு தேவையான நீங்க அந்த 6000 கோடி லிட்டரில் 85% தான் இவருக்கு நிதின் கட்கரி கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் ஊர்ல இருக்கிற கம்பெனி எல்லாத்தையும் வாங்கி விட்டு சியான் அக்ரோ குரூப் என்று கூட மாத்தி விடுவார். ஸோ இது அதானியை விட பெரிய கம்பெனியா கூட மாறிவிட வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கேட்கவே வந்து தலை சுத்துது சார். ஸோ நான் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ எத்தனால் உற்பத்தி செய்வது அப்படின்றது அதிக அளவு தண்ணீர் பயன்பாடு அதற்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை. சுற்றுச்சூழல்ல எத்தனால் உற்பத்தி அதிகரிப்பது சுற்றுச்சூழலையும் பாதிப்பு ஏற்படுத்தும், விவசாயத்தையும் பாதிக்கும். இது வந்து ஆக்சுவலா நான் இன்னொரு பிக் பிக்சர் கொடுக்குறேன். இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி இப்போ வந்து இவர்கள் வந்து எப்படி இவர்கள் அந்த நேரேட்டிவ் செட் பண்ணுகிறார்கள் என்றால், ஒன்னு ஃபாரெக்ஸ் செக்யூரிட்டி என்று சொல்கிறார்கள், இன்னொரு வந்து எனர்ஜி செக்யூரிட்டி என்று சொல்கிறார். சரி, இதை சொல்லிட்டீங்க, ரைட். வாட் அபவுட் நான் கேட்கறது என்னன்னா, இந்த பக்கம் கிளைமேட் செக்யூரிட்டி, இந்த பக்கம்
ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ இந்தியா எப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுங்க, ஃபார்மர்கள் எல்லாருக்கும் அந்த பேலன்ஸ்டு கேம் சொல்றக்கூடிய விளையாட்டு. அது எந்த விளையாட்டு? ஒரு விளையாட்டில் வந்து அரிசி உற்பத்தி, உணவு உற்பத்தி. ஸோ உணவு உற்பத்தி என்று சொல்லப்படுவது ஆண்டுக்கு இந்தியாவிற்கு தேவை கிட்டத்தட்ட 1500 லட்சம் டன் தேவைப்படுகிறது. ஓகே, லட்சம் தேவைப்படுது. 1.4 பில்லியன் பீப்புளுக்கு ரைஸ் தேவைப்படுது. 1100 லட்சம் டன் கோதுமை தேவைப்படுகிறது. ஓகே, இது வந்து ஃபுட். இந்த பக்கம் கேஷ் கிராப் என்று வரும்போது 2 முக்கியமான பொருட்கள், காட்டன், பணப்பயிர். தட் இஸ் சுகர் கேன் என்று சொல்லப்படுவது ரா சுகர் கேன் என்று சொல்லப்படுவது இந்தியாவிற்கு ஆண்டுக்கு தேவைப்படுகிறது 4500 லட்சம் டன் தேவைப்படுகிறது. அது போல கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் முதல் 100 லட்சம் பேல் காட்டன் தேவைப்படுகிறது. ஸோ இதனை வந்து இப்ப ஃபார்மர்களுக்கு அதெல்லாம் புரியாது. ஃபார்மர்களுக்கு அரசாங்கம் என்ன கொடுக்கிறதோ அதன் பின்னாடி ஓடிக்கொண்டு இதன் பின் லாபம் இருக்கோ அதை செய்யணும். அரசாங்கம் திட்டமிட்டு உணவு பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா அதை லாபமான தொழிலாக வைத்திருப்பதற்கு தேவையான சப்சிடிஸ் கொடுக்கணும், தேவையான கடன் கொடுக்கணும், தேவையான கடன் தள்ளுபடி பண்ணணும். அப்ப அரசுக்கு தான் தெரியும் உண்மை. சோ 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 8 பிள்ளைகளையும் கவனிக்கணும். சரி, அப்படி என்றால் நம்மளோட வாழ்வாதாரம் வந்து கரும்பும் அரிசியோட முடிந்து விட்டதா என்று கேட்டால் இல்லை. இன்னொரு புறம் நமக்கு தேவைப்படுகிறது என்ன? இது நம்ம சொல்லக்கூடிய சீரியல்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்சஸ், பருப்பு வகைகள். சோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 லட்சம் டன் உற்பத்தி அது தனியாக நடந்து கொண்டிருக்கு. அது மட்டுமல்ல, இன்னொரு 300 லட்சம் டன் எண்ணெய், ஆயில் சீட் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் வித்துக்கள். சோ இவ்வளவு பெரிய கூத்துக்கு நடுவில் இந்த எனர்ஜி செக்யூரிட்டியை நான் கையாள்கிறேன், நான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கையாள்கிறேன், இதை இவர்கள் அந்த ஹோர்முஸையும் அந்த பிரச்சனையில் யூஸ் பண்ணி பெருமை தட்டி கொள்கிறார்கள். ஆனால் எல்லாருமே சொல்வது, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்வது, நீங்க சொன்ன சுகர் கேன் தண்ணி பிரச்சனையும் பெரிய பிரச்சனை வரப்போகிறது. அது மட்டுமல்ல, ஆயில் சீடில் பெரிய பிரச்சனை வரப்போகிறது. ஏன்னா எல்லாரும் இந்த கடந்த 3 வருடத்தில் மட்டும் இன்று சுகர் கேனின் எம்எஸ்பி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு குவிண்டாலுக்கு 3550, 300 ரூபாய்க்கு மேல் ஏறி இருக்கிறது. கான் இவர்களுக்கு தேவையான இன்னொரு முக்கியமான ஃபீட் ஸ்டாக் என்று சொல்லக்கூடியது 2000 ரூபாய் இருந்த கான்ஸ் பெர் குவிண்டால் வந்து இன்னைக்கு 2500 ரூபாய். சோளம் மெய்ஸ் என்று சொல்வார். சோ இது எல்லாம் இவர்கள் வந்து தெரிந்து செய்யறார்களா அல்லது லாபத்தை நோக்கி செய்யறார்களா? ஆனால் வந்து பாதிக்கப்படுவது வருங்காலத்தில் காமன் மேன் தான் மிகவும் பாதிக்கப்படுகிறான். பாதிக்கப்படும். ஆனால் நான் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல மறந்து விட்டேன். அந்த சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய பங்கின் விலை என்று 26 சர்க்கியூட் பிரேக்கர் என்று சொல்ல 3 நாள் வந்து 5% மேல் ஏறினா சர்க்கியூட் பிரேக்கர் லாக் சைடு வந்து அந்த ஷேரை நீங்கள் ட்ரேட் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 3150 ரூபாய் சென்றிருக்கிறது 6 மாதத்தில். 300 ரூபாய் ஸ்டாக் இருந்த சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இன்று 3300 ரூபாய் வரை சென்று இப்போது சற்று குறைந்திருக்கிறது. இது வந்து ஓப்பனாக இது வந்து ஒரு இவரே வந்து சென்று ஒரு இன்சைட் ட்ரேடிங் கூட சொல்லக்கூடிய காலகட்டம். செபி இந்த இடத்துல தலையிட்டு இருக்கலாம். ஏன் இந்த மாதிரி வந்து தேவையில்லாம வந்து மக்களுக்கு வந்து E85 என்பது என்றோ நடக்க வேண்டிய E85, அதான் மஹிந்திரா என்று குறிப்பிட்டீங்களா, என்றோ நடக்கக்கூடிய E85 டிரான்சிஷனை வந்து ஏதோ நாளை நடப்பது போக சொல்லி அதனால் அதில் மக்கள் வந்து சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் பணத்தை போட்டு இவர் இவ்வளவு லாபம் வரப்போகுது என்று சொல்லி இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இன்று பங்கு சந்தையிலும் நடந்து கொண்டது, இந்த அக்ரி ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிலும் நடந்து கொண்டது. இது தவிர வாகன ஓட்டிகளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பெரிய விஷயம் தான், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆனா யாரும் காப்பாற்றுவதற்கு யாரும் கிடையாது. எல்லாரோட வாகனங்களும் இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை ஒட்டிதான் இன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கு. ஓகே, அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை ஏற்கனவே நீங்க சொன்னது போல இதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள். E20 நிறுத்துங்கள். E20 ரிசல்ட்டை ஆராயும் மூலமாக எங்களுக்கு பப்ளிக்காக ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிடுங்க. ஆனா E20 ஆராயிடம் வந்து ஒரு வார்த்தை கூட இன்று வரை பதில்லை. மோடிக்கு முன் மோடிக்கு பின் அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்படி பார்க்கணும்னா பல விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது. ரொம்ப முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு எங்களோடு கலந்துக்கிட்டு பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய வருகைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.